யாரு திடீர்னு என்ன பிஜேபி இவங்களை பத்தி எல்லாம் நிகழ்ச்சி நடத்த சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேரோட மனசுல இருக்கு. ஒரு மத்திய பிரதேசத்தில் பகுதியிலே ஆட்சி செய்த ஒரு அரசியை பற்றி 300 வருஷம் அவருடைய விழாவை கொண்டாடுவதற்கான அவசியம் என்ன? பிஜேபிக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? பிஜேபியை அவங்க தொடங்கி வைக்கல, அவங்க காலத்துல பிஜேபி இல்லை, அவங்க காலத்துல வந்து தீவிரமா பிரிட்டிஷ் கூட இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களுடைய 300வது ஆண்டு அந்த பிறந்த வருஷத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டாட வேண்டியதுடைய அவசியம் ஏன் வந்தது என்றால், இந்த நாட்டிற்கு ஒரு துரதிர்ஷ்டம் உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு ஒரு மிக பழமையான பெருமைமிகு நம்முடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், சனாதன தர்மம் இவற்றை பற்றி எல்லாம் முழுமையாக இந்த நாட்டு மக்களுக்கு இதுவரைக்கும் யாருக்கும் எடுத்து சொல்லவில்லை. சொல்ல மறந்த வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. ஆனால் இவையெல்லாம் இன்றைய இந்திய சமுதாயத்திற்கு நாம் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்திய திருநாட்டில் ஆட்சி செய்திருக்கின்ற எத்தனையோ அரசர்களும் அரசிகளும் எப்படி தொலைநோக்கு பார்வையோடு, பொதுநல தன்மையோடு அவர்களுடைய பிராந்தியத்தை ஆட்சி செய்தார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு பெண்மணி. இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே, அடடா எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது, எனக்கு மட்டும் ஏன் வீட்டுக்காரர் சின்ன வயசுல இறந்துட்டாரு, என் பையன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு மனசு உடைஞ்சு போற பெண்களுக்கு ஒரு நாட்டையே ஆட்சி செய்கின்ற பெண்மணி தன்னுடைய தனிப்பட்ட இழப்புகள் என்னவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு புறம் மனதிலே தாங்கிக் கொண்டு இந்த நாடும் மக்களும் எனக்கு முக்கியம் என வாழ்த்து காட்டிய அந்த சரித்திரம் தான் ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களுடைய. இன்று அவர்களுடைய பிறந்த தினம். கரெக்டா மிகச்சரியாக 300 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்தவங்க. இன்னைக்கு இதே மே 31ஆம் தேதி திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் என்றால் முதலில் மாவட்டத்தினுடைய தலைவர் சீனிவாசன் மற்றும் அவருடைய குழுவிற்கு முதலில் என்னுடைய பாராட்டுகள். ஏனென்றால் இன்னைக்கு நாடு முழுக்க இவங்களை கொண்டாடுறோம். இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேசத்துல போபால்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறார். மகளிரணி நாடு முழுக்க இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு செயல்பட்டாலும் கூட தேசிய மகளிரணி தலைவருக்கு திருப்பூர் வடக்கு மாவட்டம் எப்போ ஸ்பெஷல். அதனால திருப்பூர் வடக்கு மாவட்டம் எனக்கு கிடைச்சது. இன்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி மலர்கொடி அவர்கள், திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் திருமதி மோகன் பிரியா அவர்கள் மற்றும் இந்த மாவட்டத்திற்கு தலைவராக இருந்து தன்னுடைய காலத்தில் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக பங்காற்றிய திரு பாயிண்ட் மணிகண்டன் அவர்கள், சின்னசாமி அவர்கள், மிகவும் துடிப்பான ஒரு செயல் வீரர் திரு செந்தில்வி அவர்கள், அதே போல அமைப்பு செயலாளர் திரு பாலகுமார் அவர்கள் மற்றும் இந்த 17 மாவட்டங்களை இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்காக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர் சேலத்தை சார்ந்த நம்முடைய கோபிநாத் அவர்கள், கட்சியினுடைய மிக நீண்ட கால உறுப்பினர் அண்ணன் குப்பா அவர்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அன்பு தம்பிகள் திரு வினோத், திரு அருண் மற்றும் இந்த பகுதியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவர்களுடைய வரலாறு என்பது மிக சுருக்கமாக ஒரு கதை.
ஸோ அந்த இடத்துல இருந்து அவளை கல்யாணம் பண்ணி இந்தூர் அப்படிங்கிற அவருடைய தலைநகருக்கு கூட்டிட்டு போறாரு. இவ்வளவு பெரிய ஒரு பேரரசியாக நாம் இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நபராக அகல்யாபாய் ஹோல்கர் அவர்கள் இன்னைக்கு வளர்ந்து, அதாவது அந்த காலத்துல அவ்வளவு சிறப்பா அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அதற்கு அடித்தளம் விட்டது அவருடைய மாமனாரும் மாமியார். அதாவது நம்முடைய இந்து குடும்பங்கள்ல ஒரு குடும்ப அமைப்புல மருமகள் அப்படின்னு வரும்போதே மனசுக்குள்ள கொஞ்சம் ஏதோ ஒரு இரிட்டேஷன் சென்ஸ் என்ன இதனால வேற வீட்டு பொண்ணு மருமகனா ஒரு மாதிரி. ஆனா முழுமையாக அகல்யாபாய் ஹோல்கருடைய திறமையின் மீது நம்பிக்கை வைக்கிறார் மாமனார். சின்ன வயசுல இருந்து அரசாங்க நிர்வாகத்தை எப்படி நடத்தணும், நிதி நிர்வாகத்தை எப்படி நடத்தணும், ஒரு அரசியல் ரீதியான ராஜாங்க விஷயத்துல எப்படி நீதி பரிபாலனம் பண்ணணும், மக்கள் ஒரு பிரச்சனையோட நம்ம கிட்ட அணுகிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம நீதி கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு ஒரு அரச குலத்துக்கு தேவையான அத்தனை பயிற்சிகளும் அவருடைய மாமனாரும் மாமியார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களை பயிற்றுவிக்கிறாங்க. ஒரு நேரத்துல தன்னுடைய மகனை விட மருமகள் திறமைசாலின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கெல்லாம் பாக்குறோம், அமைச்சர் குடும்பத்திலிருந்து மகனை கொண்டு வரதா, மருமகன் கூட பரவாயில்லைங்க, மகனை கொண்டு வந்தா கூட
அது யாருக்கு? கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸ். ஆனா திருப்பூர் மாவட்டத்துல அதிகமா சேல்ஸ் நடக்கிறது இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கிளப் மெம்பர்ஷிப்ல கொண்டு போய் கிளப் பண்ணி வச்சிருக்காங்க. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாயை டாஸ்மாக் கிட்ட எடுக்கிறது வேற. இன்னொரு பக்கம் இல்லீகலா சட்டத்துக்கு புறம்பா கருப்பு பணத்தை உருவாக்குறதுக்கு வேண்டிய இந்த மாதிரி லைசன்ஸ் கொடுத்து நீங்க மக்களை கெடுத்துக் கொண்டிருப்பதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு. ஆனா ஏன் இவங்களை பத்தி இன்னைக்கு நம்ம சொல்லணும்? இந்த நாட்டில் அருமையாக நியாயமான முறையில் ஆட்சி செய்திருக்கின்றவர்கள் எல்லாம் நாம் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்கு தான் ராணி அகல்யாபாய் கொள்கை. அதற்கு பின்பாக அவர்களுடைய வாழ்க்கையில கணவர் ஒரு போருக்கு போறாரு, அவர் இறந்துறாரு. கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த காலத்துல உடற்கட்டை ஏறுதல் சதி அது ரொம்ப காமனா இருக்கும். அதுவும் குறிப்பாக அரச குடும்பத்துல அது ரொம்ப காமன். அவங்க உடனே நானும் உடற்கட்டை ஏறணும்னு போறாங்க. மாமனார் தடுக்கிறாரு. இல்லம்மா, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, பையன் இருக்கா, அது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்தை காப்பாற்றி இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா நீ உயிரோடு இருக்கு. மாமனாரே கேட்டுக்கிறார், நீ கட்டாயம் அதை பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கப்புறம் அவங்க சதி முடிவை கைவிட்டு விட்டு அவங்க தன்னோட குழந்தைக்கு ரீச்செண்டா மாறுறாங்க, பாதுகாப்பு. அதுக்கப்புறம் தன்னுடைய மாமியார் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாமனார் இன்னொரு போர்ல இருக்கிறார். நாம ஒரு கொஞ்சம் அரசியல் விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா மத்திய பிரதேசம் நடுவில் இருக்கக்கூடிய இந்தூர், இன்னைக்குதான் அது போபால். அந்த காலத்துல இந்தூர் தான் மிக முக்கியமான நகரம், தலைநகரம். மராட்டிய மன்னர் வீர சிவாஜிக்கு பின்பாக அவருடைய வாரிசுகள் தாண்டி அதற்கு பின்பாக பேஷ்வா அவருடைய தளபதிகளுடைய ஆட்சிகள் எல்லாம் நடக்கிற போது பேஷ்வா பூனா அந்த நகரத்துல அவர் தலைமையிடம் அமைச்சு ஆட்சி பண்றாரு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மராட்டிய தளபதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்தூர், குஜராத்தினுடைய வடோதரா, அதே மாதிரி குவாலியர், சிந்தியா வம்சம், இவர்கள் எல்லாமே அந்த பேஷ்வாவினுடைய ஆட்சிக்கு கீழாக இருந்த மராட்டிய தளபதிகள். அந்தந்த ரீஜன்ல அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. அப்படி இந்தூரினுடைய அந்த போல்கர் வம்சத்தினுடைய ஒரு அரசியாக தன்னுடைய கணவர் தன்னுடைய மாமனார் இறந்ததுக்கு பின்னால தன்னோட குழந்தைக்கு பாதுகாவலராக அந்த ராஜ்யத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க வந்து விவசாயிகளுக்காகட்டும், பெண்களுக்காகட்டும், நெசவாளர்களுக்கு தனித்தனியா நிறைய விஷயங்களை பண்றாங்க. விவசாயிகளுக்கு கால்வாய் வெட்டி கொடுக்கிறது, அவங்க விவசாய பொருட்களை விற்கிறதுக்கு உதவி பண்றது. அதே போல பெண்கள் அந்த காலத்துல கணவர் இறந்துட்டாங்கன்னா சொத்து எல்லாமே எங்க போகும்? ஒண்ணு சொந்தக்காரங்க இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு போகும். ஆனா அகல்யாபாய் கொடுக்க முடிவெடுக்கிறாங்க, இனிமே விதவை பெண்களுடைய சொத்து என்பது கணவர்களுக்கு பின்னால அது பெண்களுக்கு தான் போக வேண்டும் என நீண்டோடு முடிவு. அது மட்டுமல்ல, 300 வருஷத்துக்கு முன்னாடி கணவர் இறந்தால் நீ மறுமணம் செய்து கொள்ளலாம் என பெண்களை ஊக்கப்படுத்திய ஒரு பெரிய ஆளுமை அகல்யாபாய் கொடுக்க. அதே மாதிரி குழந்தைகளை தத்தெடுக்க முடியாது, கணவர் இறந்துட்டாரு, நீங்க குழந்தைகளை அடாப்ட் பண்ணி என்னோட குடும்பத்துக்கு அதை கொண்டு வரணும்னா விதவை பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை என்ற சூழலில் தன்னுடைய அரசாங்கத்தை விதவை பெண்கள் தத்தெடுக்கலாம் என மிக முக்கியமான சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் அகல்யாபாய். அதே போல தன்னோட ராஜ்யத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியில திரும்ப திரும்ப கொஞ்சம் கொடக்கணும். அந்த பகுதியில போக்குவரத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களை, வியாபாரிகளை உடனே அடிச்சு பிடிச்சு அவங்க கிட்ட பொருட்களை கொள்ளையடிக்கிற ஒரு மிகப்பெரிய கும்பல். அவங்களை கண்ட்ரோல் பண்றாங்க முடியல. அப்ப சொல்றாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு,
தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்ன வேண்டும், அவர்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து ஒவ்வொரு நாளும் நேரடியாக அவங்கள தன்னோட அரசவையில் வந்து உட்காருவோம். எந்த மக்களும் பிரச்சனையோடு மக்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை பார்க்கலாம். சரியான நீதி வழங்கப்படும். ஏனென்றால் தர்மத்தின் வழியாக நான் ஆட்சி செய்ய வேண்டும் என தீவிரமாக நம்பியவர் கிடையாது. எதுவா இருந்தாலும் தர்மப்படி இருக்கா அங்க வந்து நீதி இருக்கணும்னு நினைச்சோம். சிறிது காலத்துக்கு பின்பாக தன்னுடைய மருமகனும் இழந்து விடுகிறார். மருமகன் இறந்த உடனே தன்னுடைய மகள் நான் அவரோடு இறந்ததுக்கு பின்பாக நான் சதி உடன்கட்டை இறந்து சொல்றாள். மகளை